ராத்திரி என்ன நடக்குது, என்ன உருவாகிட்டு இருக்குது, இது எதுவுமே மொர்தெகாய்க்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா என்ன செய்யணும்? மொர்தெகாயே, இந்த இரவுல என்ன நடக்குன்னு உனக்கு பலது தெரியல, ஆனா உன்னை நடத்துகிற கர்த்தருக்கு நல்லா தெரியும். பல இரவுகளை நாம் தாண்ட காரணமும், பல நாட்கள் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்க காரணமும், எனக்கு தெரியாத அநேகத்தை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க, அதனால தான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை தூக்கு மரத்துக்கு நம்மை கத்த தப்புவித்திருக்கிறார், எத்தனை கண்ணிகளுக்கு கத்த நம்மை தப்புவித்திருக்கிறார். மொர்தெகாய்க்கு தெரியாது. ஆமென். ஆமானுடைய மனைவி பிளான் போடுறது, ஆமான் பிளான் போடுறது, ஒரு தூக்கு மரம் ரெடி ஆகிறது எதுவுமே தெரியாது. அவன் அங்க ரெடி பண்ண மொர்தெகாயை பார்த்து கொண்டிருக்கிற, இரவும் பகலும் தூங்காமல் நமக்காய் விழித்திருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிற தேவன் அதை பார்த்து அந்த ராத்திரி செலதை செய்கிறார். ஆமென். தூக்க கலைஞ்சது ராஜாவுக்கு புரியல. ஏன் நல்லா தானே நேற்றுக்கு வர தூங்கினேன், இன்னைக்கு ஏன் தூங்க முடியல? சாப்பிட்டது தான் சரியில்லை, நீ சாப்பிட்டதெல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்ட, உன்னை ஒருத்தர் குழப்பிட்டு இருக்கிறார். எனக்காய் ஒருவர் யுத்தம் பண்ண தொடங்கிட்டார்னா, எனக்காய் ஒருவர் இறங்கி விட்டார், என்னை ரட்சிக்கிறவர் வந்து விட்டார், காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்க வருவார் அந்த இரவுல. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். இங்க தீ 7 மடங்கு அதிகமாகும் போது ஆண்டவர் எதுவுமே பேசல. திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தருக்காய் நிற்கிற சில பாதையிலே கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால், ஆமென், அவர் ஏதோ ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமென். ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டார், என் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆமென். உடனே செய்கிறதற்கும் தாமதித்து செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. உடனே செய்வது உங்கள் லைஃப், உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா தாமதித்து செய்வது பல கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு உடனே செய்யணுமா, தாமதிச்சு செய்யணுமா? ஹலோ, உடனே செய்யணுமா, தாமதிச்சு செய்யணுமா? சவுண்ட் அப்படியே குறையுது. ஒருவேளை நான் சொல்லி இன்னும் தாமதிச்சுட்டா இதுல பார்த்து உங்க டேல உங்க ஃபைல் ஓப்பன் ஆகும். சிலர் யோசிக்கிறாங்க, தூக்கத்தில் எழுப்பி எந்த ஸ்டேஷன்ல யார் ஓப்பன் பண்ணுவாங்க? உங்க டேல பரலோகத்தில் உங்க ஃபைல் ஓப்பன் ஆகும். ஒரு ராஜா ஓப்பன் பண்ண புஸ்தகத்தில் மொர்தெகாய் பேர் இருந்த போதே அந்த மொர்தெகாய்க்கு இவ்வளோ நன்மை நடக்கும்னா, என் ராஜாதி ராஜா ஓப்பன் பண்ற புஸ்தகத்தில் என் பேர் இருக்கு, என்னை குறித்து அவர் எழுதி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென்.